ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு நீ எல்லாத்துலேயும் பொறுப்பாக தானே இருப்ப, ஆனால் இந்த விஷயத்தில் நீ ஏப்பா இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா நான் எதையும் தெரிஞ்சுன்னு பண்ணலை, நமக்கு தெரிஞ்சவங்களேன்றதுனால தான் நிலாவோட வாழ்க்கையை பற்றின விஷயத்த நான் சொன்னேன். ஆனால் அவருக்கு நிலா மேலே இப்படி ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பேனா? இவங்க தான் யாரும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும்மா என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடேசன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நீ வந்ததுக்கப்புறமா தாம்மா இந்த வீடாகவே மாறிச்சு. இவங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. எதுக்கு எடுத்தாலையும் அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி கீழே விழுந்துக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நீ ஒரு சொல்லினேன்னா இவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பாங்க. சோழன் அப்படி இப்படி தான் இருப்பான், ஆனால் அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருப்பான். அந்த ராகவ் கிட்ட உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சோழன் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ அவன் மூலிமா இப்படி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னா கண்டிப்பாக சோழன் அமைதியை விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னே சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வானதி பேசினது எதையும் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, டிவோர்ஸ் கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு வரட்டும், அப்புறமா மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ தைரியமாக முடிவெடுமா. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா கண்டிப்பாக இந்த வீடு பழைய நிலைமையோடு இன்னும் மோசமாக தான் மாறும் அப்படின்னே சொல்லிட்டு நடேசன் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.